Welcome to Crispy Hands. Try our new skinless fried chicken. Opposite to VOC Stadium, Pallayam Kottai, Tirunelveli. நம்மளுடைய செய்தியாளர் ஹுசைன் தஞ்சாவூர்ல இருந்து இணைந்திருக்கிறார். காதர் ஹுசைன், நீங்க தஞ்சையில இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது? அக்ரிகல்ச்சர் செக்டருடைய பேனலிஸ்டும் நம்ம கூட இருக்கிறாங்க, நிபுணர்கள் இருக்கிறாங்க. நம்ம அவங்க கிட்டயும் அது குறித்து எடுத்தாளலாம். என்ன எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குன்னு நீங்க விளக்கலாம். இப்போ அதாவது திலகவதி, டெல்டா மாவட்ட விவசாயிகளை பொறுத்தவரை, அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த விவசாயிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி இடைக்கால பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு ஓரளவு பூர்த்தி செய்யப்படும் என விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், உற்பத்தி செலவு என்பது பன்மடங்கு அதிகரித்துள்ள நிலையில மத்திய அரசு வழங்கக்கூடிய உற்பத்தி பொருளுக்கான ஆதரவு விலை என்பதை உயர்த்தி தர வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறார்கள். அதான் நெல், கோதுமை, எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்ட பொருட்களுடைய ஆதரவு விலை என்பது உற்பத்தி செலவை ஒப்பிடும் பொழுது போதுமானதாக இல்லை, அதை உயர்த்தி தர வேண்டும் என தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பயிர் காப்பீடு என்பது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருந்தாலும் அதன் பயன் என்பது முழுமையாக விவசாயிகளுக்கு கிடைப்பது கிடையாது. முக்கியமான காரணம், பயிர் காப்பீட்டில் பல்வேறு குளப்படிகள் இருக்கிறது. அந்த குளப்படிகளை சரி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு தனது பங்கு 5% இருந்து பயிர் காப்பீட்டு பிரீமியம் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறார்கள். தற்பொழுது பாத்தீங்கன்னா உணவு உற்பத்தியில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது உரம். இந்த உரங்களுடைய விலை என்பது கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இந்த உரங்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் உரத்திற்கான மானியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் டிஏபி, பொட்டாஸ் உள்ளிட்ட உரங்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இதன் தேவையும் அதிக உள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதன் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். அரசு கொள்முதலில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கோதுமை, நெல் மட்டும்தான் கொள்முதல் பண்றாங்க. இதன் காரணமாக மாற்று பயிராக பருப்பு, எண்ணெய் வித்துக்கள் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு போதிய அளவுக்கு அவங்க மானியம் வழங்குவது கிடையாது, கொள்முதல் கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நெல், கோதுமை மட்டுமல்லாமல் மற்ற பயிர்களான பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்களுக்கு கூடுதலாக மானியம் வழங்க வேண்டும். மானியம் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இதனை அதிக அளவு இறக்குமதியை தடை செய்துவிட்டு உள்ளூரில் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறார்கள். மத்திய அரசு மாநில அரசோட நீர்ப்பாசன திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஏனென்றால் உலக வங்கியில கடன் வாங்கிதான் ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்த வேண்டி இருக்கிறது. இதன் காரணமாக பல திட்டங்கள் தூர்வாரக்கூடிய பணியாக இருந்தாலும் பல திட்டங்கள் செயல்படுத்த முடியாமலேயே போகிறது. உடனடியாக இந்த மாநில அரசோட நீர்ப்பாசன திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொழில்துறை வளர்ச்சி என்பது ஒரு முக்கியமாக இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாவட்டமாக இருக்கிறது. இந்த வேளாண் மாவட்டங்கள் வேளாண் சார்ந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்யப்படாத நிலையில அது மதிப்பு கூட்டு விற்பனை செய்யக்கூடிய வகையில் தொழிற்சாலைகளை மத்திய அரசு ஏற்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பல ஆண்டுகளா விவசாயிகள் வாங்கிய கடனை கட்டுவதற்கு முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகிறார்கள். ஏனென்றால் உற்பத்தி செலவு அதிகரிப்பு, போதுமான லாபம் இல்லாததால் கட்ட முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. பயிர் காப்பீடு, உரம், அதற்கான மானியம், அதன் விலையை குறைக்க வேண்டும், உள்ளூர் உற்பத்தி, கொள்முதல் போன்ற பல்வேறு அம்சங்கள்ல எதிர்பார்ப்புகள் சொல்லியிருக்கிறீங்க விவசாயத்துறையில. நன்றி காதர் ஹுசைன், உங்களுடைய விவரங்களுக்கு. Welcome to Crispy Hands. Try our new skinless fried chicken. Opposite to VOC Stadium, Pallayam Kottai, Tirunelveli.